நாயக்கர் காலம் கிபி 1350 1750 வரை. தமிழகத்தின் வளர்ச்சியையும் வரலாற்றையும் அறிய உதவுவன நாயக்கர் கால இலக்கியங்களே. சங்க காலம் சிறந்த சான்றோர்களையும் வள்ளல்களையும் கொண்டிருந்த தமையை அக்காலத்திய தொகை பாடல்கள் விளங்குகின்றன. சங்கம் மருவிய காலம் சமண பௌத்த சமயங்களின் ஆதிக்கம் மேலோங்கி இருந்ததை அக்காலகட்டத்தில் தோன்றிய காப்பியங்களும் பிற நீதி நூல்களும் விளக்கின. களப்பிரர் ஆதிக்கம் பெற்றிருந்த காலம் தமிழ் இலக்கிய வரலாற்றில் இருண்ட காலம் என குறிப்பிடப்படுகின்றது. சமண பௌத்த சமயங்களின் ஆதிக்கத்தை வீழ்த்த மீண்டும் இந்து மத வளர்ச்சிக்கு உதவியது 6ஆம் நூற்றாண்டு முதல் 9ஆம் நூற்றாண்டு வரை ஆண்ட பல்லவர் ஆட்சி காலமே. இப்பல்லவர் காலம் பக்தி இலக்கிய காலம் என்றும் கூறப்படுகின்றது. பல்லவர்களை அடுத்து ஆட்சிக்கு வந்த சோழர் காலத்தில் தமிழ் வளர்ச்சி உச்சகட்டத்தை அடைந்தது. எனவேதான் சோழராட்சி காலத்தை தமிழ் இலக்கிய வரலாற்றின் பொற்காலம் என்று கூறுகின்றனர். 9ஆம் நூற்றாண்டு முதல் 12ஆம் நூற்றாண்டு வரை நடைபெற்ற இச்சோழராட்சி 13ஆம் நூற்றாண்டின் இறுதியில் முற்றிலும் அழிந்து பாண்டியராட்சி தொடங்கியது. ஆனால் பாண்டியரிடம் ஏற்பட்ட ஒற்றுமையின்மை காரணமாக முகமதியர் ஆட்சி தமிழகத்தில் ஏற்பட்டது. ஆனால் இம்முகமதியர்கள் இந்துக்களின் சமய உணர்விற்கு ஊறு செய்த காரணத்தினால் இந்துக்கள் முகமதர் ஆட்சியை ஒழிக்க கருதினர். இம்முயற்சியின் பயனாக அரிகர் புக்கரா என்ற சகோதரர்களால் துங்கபத்ரா நதி தீர்த்தத்தில் விஜயநகர பேரரசு தோற்றுவிக்கப்பட்டது. அதே நேரத்தில் கிபி 1538 குமார பண்ணன் என்பவர் முகமதியர்களை வென்று மதுரையில் நாயக்கர் அரசுக்கு அடிகோலினார். அது முதல் 400 ஆண்டுகள் நாயக்கர் ஆட்சி மதுரையில் நிலைத்திருந்தது. நாயக்கர் ஆட்சி காலத்தில் சோழராட்சி காலம் போன்று காப்பியங்களும் புராணங்களும் தோன்றவில்லை. ஆயினும் பல்லு, உலா, தூது, கலம்பகம் முதலிய சிறு பிரபந்தங்களும் கோயில்களை பற்றிய சிறு தல புராணங்களும் தோன்றின. பிரபந்தம் என்பது வடமொழி சொல். தமிழில் சிற்றிலக்கியங்கள் என்று வழங்கப்படுகின்றது. செய்யுள், யாப்பு எனும் சொற்களை போன்றே பிரபந்தம் என்ற சொல்லும் நன்கு கட்டப்பட்டது என்ற பொருளுடையது ஆகும். பிரபந்தங்கள் 96 என்பது வழக்கு. இதனை ஒட்டி வீரமாமுனிவர் தனது சதுரகிரி பிரபந்தம் 96 வகை என்று குறிப்பிடுவார். இப்பிரபந்தங்களின் இலக்கணம் பற்றிய பிற்காலத்தில் தோன்றிய பன்னிரு பாட்டியல் வச்சரந்தி மாலை என வழங்கும் வெண்பா பாட்டியில், சிதம்பர பாட்டியில், நவநீதி பாட்டியில், இலக்கண விளக்க பாட்டியல் போன்ற பாட்டியல் நூல்கள் விரிந்து உரைக்கின்றன. ஆனால் இவற்றுள் கூறப்படாத சிற்றிலக்கியங்களும் சிலவற்றை இலக்கண நூல்கள் குறிப்பிடுகின்றன.